ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஃபிஷ் கறி அண்டு ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்காக மார்னிங் ஒரு பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்தது. அங்கே போயிட்டு பாறைக்குடா மீன் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அங்கே நிறையா வெரைட்டி மீன் இருந்துச்சு. இதுக்கெலாம் எனக்கு நேம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. நாங்கள் வாங்கிட்டு வந்த ஒரு மீனை அவங்களே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நான் அதை திரும்ப ஒரு ஆட்டை உப்பு மஞ்சள் போட்டு திரும்ப வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ் கறிக்கு தேவையான எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு. வெங்காயம், பச்சை மிளகா, புளியை கரைச்சி வச்சாச்சு. தக்காளியும் கருவேப்பிலையும் அந்த சைடு இருக்குது. ஸோ ஃபிஷ்ஷையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஒரு சைடில் ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. ஸோ ஒரு கடாயில் பாத்திரத்தை வச்சு கடுகு, சீரகம், வெந்தயம் 3ஐயும் போட்டாச்சு. அது கூடயே வெங்காயம், பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டேன். இஞ்சி பூண்டு போட்டதை நான் எடுக்கலை. ஸோ அதுவும் போட்டிருக்கு. கருவேப்பிலை போட்டு நான் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு அஸ்யூஷுவல் நான் எல்லா ஃபிஷ் கறி வைக்கிறது மாதிரி தான் அந்த ப்ராசஸ் தக்காளி போட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா பொடி, மஞ்சள் பொடி, சில்லி அண்டு வீட்டில் கொண்டு வந்த ஒரு பொடி தான். எல்லா குழம்புக்கும் அந்த பொடி தான் போடுவோம். அது எந்த குழம்பாக இருந்தால் கூட. சிக்கனுக்கு மட்டும் தான் சிக்கன் பொடி போடுவோம். மற்றபடி அந்த பொடி தான் போட்டுட்டு அது நல்லா கொஞ்சம் 1 செகண்ட் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றிட வேண்டியதான். புளியை கரைச்சி ஊற்றிட்டு தேவைப்படாத அளவு தண்ணி, உப்பு எல்லாம் போட்டதுக்கப்புறம் அது பாட்டுக்கு ஒரு சைடு கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்ட்டு அதை ஒரு கிண்டி ஒரு மூடி போட்டு வச்சாச்சு. கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கையில் வச்சுருக்க ஃபிஷ் எல்லாத்தையும் அதுக்குள்ளே இறக்கிற வேண்டியதான். ஒவ்வொன்றாவையும் அப்படியே மெதுவாக போட்டுட்டா அது பாட்டுக்கு ஒரு சைடு வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அது ஒரு சைடு அது கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கு ஃபிஷ் ஃப்ரைக்கு நம்ம ரெடி பண்ணிக்கிடுவோம். அதுக்கு ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஆயில் போட்டுட்டு கருவேப்பிலை அதில் தூக்கி எரிஞ்சாச்சு. ஏன்னா அது ரொம்ப தெரிக்கும் அப்படின்ட்டு அப்படி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதுதான் மேக்னேட் பண்ண ஃபிஷ்ஷு. அதை வெளியே எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை ஒவ்வொன்றா போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதை போட்டிருக்கேன். மொதல் 7 இருந்தது. 7ஐயும் போட்டிருக்கு. ஸோ கொஞ்சம் அது வேகட்டும் அப்படின்ட்டு அப்படியே அதில் விட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நான் திருப்பி போட்டேன். திருப்பி போட்டோடனே கொஞ்சம் மசாலாலாம் ஒட்டிருந்துச்சு. எப்போ நாங்கள் ஃபிஷ் பண்ணாலும் மசாலா ஒட்டவே ஒட்டாது. அட்லீஸ்ட் இன்றைக்கி முக்கால்வாசி ஒட்டியிருக்கு. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த சைடு மீன் ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி குக்கரில் சோறு வச்சு இறக்கியாச்சு. ஸோ இனி போய் நம்ம நல்லா சாப்பிட வேண்டியதான். அப்புறம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு சொல்லுதேன் அப்படின்ட்டு. ஃபிஷ் கறி எப்பயும் நாங்கள் கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்போம். ஏன்னா நல்லா டேஸ்ட் இருக்கும் புளி ஊற்றி பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி பண்ணியிருக்கோம். ஃபிஷ்ஷில் இருக்க குழம்புல இருக்க ஃபிஷ்ஷெலாம் கொஞ்சம் வெந்து பிஞ்சான மாதிரி இருந்துச்சு. பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரையும் 2 எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சாப்பிட்டதுக்கு போதும் 2. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன். ஏன்னா அது கை ரொம்ப சூடாக இருந்தது. கை வைக்கக்கூட முடியல, அந்தளவுக்கு சூடு. ஸோ அப்படியே ஏன்னா டைம் ஆயிடுச்சு. ஒரு 4:30 ஆயிடுச்சு. அதுக்கு சரி சாப்பிடுவோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணி சாப்பிட்டது. ஸோ உண்மையிலே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா புளிப்பெல்லாம் இறங்கி அந்த குழம்பு நல்லா இருந்தது. ஃபிஷ் ஃப்ரை அதுக்கு மேலே இருந்தது. நல்லா பூவாக வெந்திருக்குன்னு சொல்லுவாங்க. முள் இங்கே தான் இல்லை அதில். ஸோ அதுதான் மெயின். ஸோ 2மே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் என்ன லன்ச் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி ஃபிஷ் கறி வைப்பீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள். இந்த மெத்தடில் வைப்பீங்களா இல்லை வேறு ஏதாவது மெத்தடில் யூஸ் பண்ணி வைப்பீங்களா? நான் எனக்கு தெரிஞ்சது இந்த ஒரே ஒரு மெத்தடு தான். இந்த ஒரே மெத்தடு தான் நான் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ எப்படிங்கிறது சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.